என் குழந்தை பூமிகா, என் குழந்தை. இனிமே நம்ம குழந்தை நம்ம கைக்கு கிடைப்பாளா? இந்த கையால என் குழந்தைய திருப்பி தூக்கி கொஞ்சம் வேணான்னு தெரியலையே இந்த பாவிக்கா. பாரு என்னது பூமிகா, பூமிகா கண்டிப்பா குழந்தை வந்துருவா. குழந்தை கிடைப்பா பூமிகா. மச்சான் எப்படி சொல்லுங்க மச்சான். இந்நேரம் அவங்க தேவிகாவை கூட்டிட்டு ஃளைட்ல அமெரிக்காக்கு போயிருப்பாங்க. அமெரிக்கா என்ன, இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சட்டப்படி நம்ம குழந்தைய மீட்டு கொண்டு வர முடியும். பாரு நம்ம குழந்தை நமக்கு கிடைப்பா பூமிகா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ கொஞ்சம் அழகாக ப்ளீஸ். கிடைச்சிருவா. அந்த பிறகு இல்ல எப்படி? இத பாரு, இத பாரு, இத பாரு. நம்மளுக்கு கஷ்டம் வரும் போதெல்லாம் நம்ம கூட நம்ம ஆத்தா இருந்தா இல்லையா, நம்ம தேவிகா நம்மளுக்கு கிடைப்பா. இல்லம்மா, ஏமா திரும்ப திரும்ப எல்லாரும் சொன்னதே சொல்றீங்க? எப்படி தேவிகாவை அமெரிக்கா வரைக்கும் கூட்டிட்டு போயிட்ட பிறகு நம்ம எப்படி நின்று போராட்டம் நடத்தினாலும் அது எந்த அளவுக்கு முடியும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு ஐயோ இல்ல பூமிகா, இந்த உலகத்தை ஆட்சி செய்யற நம்ம ஆத்தா மனசு வச்சா நம்ம தெய்வ குழந்தை கண்டிப்பா உன் அம்மான்னு வந்து கட்டி பிடிச்சுக்க போற பாரு. இந்த பாரு, நீ பேசாம படுத்து ரெஸ்ட் எடு. வா இங்க பாரு, சொன்னா கேளு, சொன்னா கேளு. நீ வா. ஒண்ணு இல்ல, வா ரெஸ்ட் எடு. வா படு, படுத்துக்கோ. படுறா. கண்டிப்பா நம்ம குழந்தை கொண்டு வந்துடலாம். நீ படு. என்னம்மா, என்னாச்சு? என்ன பூமிகா, என்ன சொல்ற? இந்த தேவிகா வந்துட்டா. இல்ல பூமிகா, பூமிகா இல்ல, அட பூமிகா, சொன்னா கேளு. இல்ல ரெஸ்ட் சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல, என் மனசு சொல்லுது பூமிகா தேவிகா வந்துட்டா. என்ன மகன் இவ? பூமிகா, நீங்களா? ஆமா, நாங்களே தான். இல்ல, நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க அமெரிக்கா போல? அமெரிக்காவுக்கு போறதுக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போனோம். அங்க போனதும் என் மனைவி திடீர்னு மயக்கமாகி கீழே விழுந்துட்டா. உடனே டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தோம். அப்பதான் என் மனைவி கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. உங்க தெய்வ குழந்தை தேவிகாவை தொட்டு தூக்குன நேரம் தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அம்மனே எங்களுக்கு குழந்தைய கொடுத்த பிறகு உங்க மனசை நோக வச்சு உங்க குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு மனசு இல்லாம ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு உங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தோம். என் குழந்தைய தொட்ட பிறகு குழந்தைய இல்லாத உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குன்றது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எல்லாம் நாங்க கும்பிடுற அந்த ஆத்தாவோட செயல் தான். உங்ககிட்ட நாங்க 2 பேருமே மன்னிப்பு கேட்கணும். குழந்தை எங்களுக்கு தான் கிடைக்கணுங்கிற ஆசையில் அப்படி தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க? குழந்தை எங்களுக்கே கிடைக்கணுன்றதுக்காக 2 சீட்லயும் கோயிலுக்கு சொந்தம்னு எழுதி போட்டுட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அத உங்களை மன்னிச்சிட்டா. அதனாலதான் இத்தனை காலமா குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேங்க. ரொம்ப நன்றி. Yeah, Anand. How are you? Yeah. சென்னையில தான் இருக்கேன். Yeah. ஆமா, I'm going to start my operations in Chennai soon. Okay. Thank you. டைம் இருந்தா நாளைக்கு மீட் பண்ணலாம். Okay. Thank you. படிமா எழுதுருங்க. பாட்டி என்னாச்சு? இல்லம்மா, எங்கேயாவது அடிபட்டுச்சா? அடி எல்லாம் படல ராசா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பாட்டி, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் வாங்க. ஐயா, அடி படல ராசா. வீடு எங்க இருக்கு? நான் கொண்டு போய் விடட்டுமா? இல்லம்மா, இந்த ரோட்டை தாண்டி விட்டா போயிடுவேன். எங்கன்னு சொல்லுங்க பாட்டி, நான் வேணா வீட்ல உங்களை கொண்டு போய் இல்ல விடுறேன். ராசா, என்ன அந்த பக்கம் கொண்டு போய் விட்டா போயிடுவேன் ராசா. சரி வாங்க. இந்தாங்க. துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு வரக்கூடாதா? இப்படி தனியா வரீங்களா? கடவுளும் இந்த தடி கொம்பும் தான் தோணும். சரி வாங்க. பாத்து. அம்மா, இது போதுமா? நானே போய்க்கிறேன் ராசா. எனக்கு இந்த உதவியை செஞ்ச நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுமா? சரி, ஜாக்கிரதையா போங்க. நான் வரேன் தாயி. பாத்து போங்க. இவர்கள் இருவரும் யாரோ முன்பின் தெரியாதவர்கள். இவர்கள் இருவருக்கும் தான் திருமணம் நடக்கப் போகிறது என்பதை இவர்கள் அறிந்திருக்கவில்லை. சொல்றத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பூமிகா. ஆமாக்கா, நீங்களும் சக்தி அக்காவும் ஊர்ல இல்லாத நேரத்துல இதெல்லாம் நடந்து போச்சு. நீங்க ஊர்ல இருந்திருந்தா எங்களுக்கு வந்த எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருப்பீங்க. நீங்க இல்லாததுனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
எங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லாம போயிட்டாங்கக்கா. எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஆ, வெளியூர்ல இருக்கிற உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு தான் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலக்கா. ஆமா, நீங்க 2 பேரும் இல்லாம நாங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்ல. ஒரு பக்கம் குழந்தை காணாம போச்சு, இன்னொரு பக்கம் ராதா உயிரை காப்பாத்த மச்சான் தீவிரமா போராடிட்டு இருந்தாரு. குழந்தைய தேடிட்டு நான் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருந்தேன். காணாம போன தேவிகா கிடைச்சு கோயில் உண்டியல விழுந்ததுனால கோயில் நிர்வாகம் குழந்தைய திருப்பி எங்க கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. குழந்தைய அமெரிக்கா தம்பதிங்க வேற தத்து எடுத்துக்கிட்டாங்க. நல்ல வேளை அந்த அம்மன் எனக்கு துணை இருந்ததுனால குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாக்கா. தேவிகா, இங்க வாமா. போ ஆண்டி கிட்ட போ. அடடடடா. வா வா வா. சரி, ராதா இப்ப எப்படி இருக்கா? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா இன்னும் மயக்க நிலையிலே தான் இருக்கா. அவ கண்முழிச்சு அடையாளம் காட்டினாதான் அவளை கத்தியால குத்துனது யாருன்னே நமக்கு தெரியும். ஆமாக்கா, தேவிகாவும் ராதாவை கத்தியால குத்துனதை பார்த்த அதிர்ச்சியில அவளுக்கு வாய் பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஐயோ, பாவமே. பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாவே பேச ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் கண்டிப்பா பாப்பா அந்த கொலைகாரனை அடையாளம் காட்டுவா. பூமிகா, கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். யாரை கண்டுபிடிக்கணுமோ சொல்லுங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஹாய் கீர்த்தி, வா வா வா. வாடா செல்லம். ஹாய் கீர்த்தி. ஹாய் சீனியர். வாட் இஸ் சர்ப்ரைஸ். இவங்க பேரு கீர்த்தி, IPS ஆபீசர். எனக்கு 1 வருஷம் ஜூனியர். இவங்க என் சிஸ்டர், பேர் சக்தி. ஹலோ. ஹாய். இவங்க என் அத்தை தங்கம்மா. வணக்கம். அவன் என் தம்பி முத்து. இவர்தான் டாக்டர் மதர். வணக்கம். அவங்க பூமிகா. ஜோதிகா பூமிகாவோட தங்கச்சி. இவங்க மாலா. வணக்கம். பூமிகாவோட அம்மா. ஆ, இவங்க எல்லாரும் என் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்கம்மா. உட்காரு. உட்காரு. உட்காருமா. உட்காரு. என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ, எங்க ஆபீஸ் ஃபுல்லா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சீனியர். உங்களுக்கு ஒரே புகழ் மாலையா சூட்டுறாங்க. எனக்கே பெரிய வியப்பா இருந்தது. சிங்கிள் விமனா இருந்துகிட்டு அக்யூஸ்ட் நந்தகுமார போட்டு தள்ளிருக்கீங்க. போற போக்க பார்த்தா எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லாம பண்ணிடுவீங்க போல இருக்கே. என்ன பார்க்க வந்ததுல வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமா, உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்திருக்கேன். சம்பந்தமா? ஆமா. உன்னை கட்டிக்கிற அளவுக்கு எங்க வீட்ல மாப்பிள்ளை இல்லையே. ஒரே தம்பி இவன் தான். இவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க வீட்ல இல்லன்னா என்ன? ஏன் கூட பிறந்த அண்ணன் இருக்காரே, அவருக்கு உங்க வீட்டு பொண்ண கொடுங்க. எங்க வீட்டு பொண்ணு யாரு? இதோ இருக்காங்களே, உங்க சிஸ்டர் சக்தி. இவங்கள என் அண்ணனுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். எங்க அண்ணன் சொந்தமா IT கம்பெனி வச்சிருக்காரு. அவர் பேரு சரத் நாராயணன். உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். என்ன சொல்றீங்க? நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். சக்தி, என்ன சொல்ற? இப்ப என் கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த யோசனையும் இல்லை. நான் சிங்கப்பூர் போலான்னு இருக்கேன். இத பாரு சக்தி, இந்த நேரத்துல இத நீ யோசனை பண்ணிதாமா ஆகணும். நீ யோசனை பண்ணலன்னாலும் இத பத்தி நாங்க யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்கோமா. உன் மூலமாவும் நம்ம குடும்பத்தோட வம்சம் வளரணும். இனிமேலும் உன்னை நான் தனியா இருக்க விட மாட்டேன். உனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்த சரியான தருணம் இதுதாம்மா.
ஆமா சக்தி, அத்தை சொல்றதுதான் சரி. நீ இப்படி தனியாவே இருந்துட முடியாது. நீயும் குழந்தை குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். ஆமாக்கா, அந்த நந்தகுமார் பிடியில இருந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மீட்டு மதன் மச்சான தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தினதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமாக்கா, நீங்க தான் எங்க எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறத நாங்க எல்லாருமே பார்க்கணும்க்கா, ப்ளீஸ். ஆமா சக்தி, எங்களுக்கெல்லாம் உங்க வீட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். கண்டிப்பா மதன் அண்ணன் சொல்ற மாதிரி எங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஓட்டும் உங்களுக்கு தான். ஆமா சக்தி, எங்க எல்லாருடைய விருப்பத்தையும் நீ நிறைவேற்றி தான் ஆகணும். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். ஆமாக்கா, அர்ச்சனா அக்கா சொல்றதுதான் கரெக்ட். ஆமா, அர்ச்சனா சொல்றதுதான் கரெக்ட். நாங்க உங்களை சிங்கப்பூர் போகவே விட மாட்டோம். எங்களை மீறி நீங்க போகவே முடியாது. சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லு சக்தி. கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்கக்கா. சக்தி, சரின்னு சொல்லு சக்தி. பாரு எல்லாரும் சமாதானம் சொல்லுங்க. சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு சக்தி. சொல்லுங்கக்கா. கல்யாணத்துக்கு சம்மதிங்கக்கா, சரின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சரி. அண்ணா, ஒரு கண்டிஷன். மாப்பிள்ளைய நான் நேர்ல பார்த்து பேசணும். எனக்கும் அவருக்கும் ஒத்து போகுதான்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். கண்டிப்பா ஒத்து போகும் சக்தி. அத அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, நம்ம சக்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஜோரா கை தட்டுறோம். தட்டிடுவோம். சார், சார், வாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு சார் பொக்கே எல்லாம்? என்ன மறுபடியும் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே சார், உட்காருங்க. சந்தானம் சார், சார், சென்னை சிட்டி ரொம்ப மாறி போச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்களுடைய ஹெல்பிங் டெண்டன்சி மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு சார். யாருக்காவது பிரச்சனைனா அப்படியே ஓடி வந்து உதவி செய்யறாங்க சார். நீங்க சொல்றத பார்த்தா சென்னைக்கு வந்து யாரையோ மீட் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. நான் பார்த்தது யாரையோ இல்ல, ஒரு அழகு தேவதைய. சார், சார், சாரி சார், சீக்கிரமே ஒரு நல்ல நியூஸ் சொல்லுங்க சார். பார்க்கலாம். God is great. ஓகே சார், நான் கம்பெனிக்கு கிளம்புறேன் சார். ஷூர். தேங்க்யூ. வெல்கம் சார். நான் பார்த்தது யாரா இருக்கும்? அவங்க பேர் என்னவா இருக்கும்? மறுபடியும் நான் அவங்கள பார்ப்பேனா? லவ்ஸா? ஹாய்னா. ஹே ரேஷ்மா, என்ன நீ இன்னும் காலேஜ் போலையா? போல. ஏன்? லீவு. லீவா? அவங்களா லீவ் கொடுத்தாங்களா இல்ல நீயே லீவ் போட்டியா? ஓய், உன்னதான். ஹாய்னா. ஏய் ராஜ், நீயும் வீட்ல இருக்கியா?
என்ன நீ காலேஜ் போகலையா? அவளுக்கு காலேஜ் லீவ்னா எனக்கு காலேஜ் லீவ் தானே. சரியா போச்சு. ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ தேவதைய பார்த்தேன்னு மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தையே, உன் மனசை கொள்ளடிச்ச அந்த தேவதை யாருன்னா? உல்லாசமாய் உற்சாகமாய் கொண்டாடடா இந்த உலகை. பெண் பூக்களை உன் பூக்களாய் கை கோர்க்கவா கண்ணாடி அழகை. கல்யாணம் வேணா வச்சு